ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதுவும் வந்துட்டு வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்னா, இப்போ இந்த ஜேஏ இந்த லிஸ்ட்டு விட்டாங்க இல்லைங்களா, இந்தந்த நம்பர்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் விடுவாங்க. இந்த தான் வந்துட்டு மற்ற இந்த ஒரு 3 லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த இதில் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் மட்டும் இவங்க சூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்துட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிக்டோ டிபார்ட்மெண்ட்டோ வந்துட்டு அவங்க அலாட் பண்ணுறதுனால வந்துட்டு அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த கவுன்சிலிங் வந்துட்டு சிஸ்டம் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், அதாவது வெளிப்படைத்தன்மையோடு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மேலே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபாலோவுடு ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஓவரால் ரேங்க் படி கம்யூனல் வைஸ் ரேங்க் படி தான் வந்துட்டு இது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜர் வந்துட்டு ப்ரீ கவுன்சிலிங் முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்யூனல் கேட்டகரிஸ் வைஸ் வந்துட்டு 1:3 அந்த ரேஷியோவில் வந்துட்டு கூப்பிட்டு அதை முன்னாடியே வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு நல்ல மெத்தட் தான். ஓகேங்களா. ஏன்னா முன்னே வந்துட்டு எப்படி நடக்கணும்னா, இப்போ ஒரு 4000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க கூப்பிட்றது ஃபஸ்ட்டு ஒரு 4500 பேர் 5500 பேர். ஓகேங்களா. ஓவரால் ரேங்க் படி கூப்பிட்ருவாங்க. ஸோ அதில் வந்து பாதி தான் ஃபில் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 7 இப்போ கவுன்சிலிங் வந்து செகண்ட் கவுன்சிலிங், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் வந்து 7-8 முறைலாம் வந்துட்டு கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் நடத்தின மெத்தட்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்துட்டு அவங்க எந்த ரேங்க் வாங்கினாங்க அந்த டீட்டெயில்ஸை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு போயிட்டு அவங்க வந்து சிலர் அந்த மாதிரி போஸ்ட்டை மிஸ் பண்ணவங்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பெட்டர் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்ல மெத்தடு. இன்வால்வ்டு இன் டேட் ஆஃப் கவுன்சிலிங். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி வந்து என்னென்ன இந்த மெத்தட்லாம் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வேக்கன்சி பொசிஷன் த்ரூ ப்ரொஜெக்டரில் வந்துட்டு முன்னாடி வந்து அதாவது லிஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்கும். ப்ரொஜெக்டர் வந்து முன்னாடி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து டிஸ்ட்ரிக் வைஸு இப்போ விஏஓனா அந்த விஏஓ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை போஸ்ட் வந்து இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் செஷன் அப்படின்னா நீங்கள் உள்ள அந்த எல்லாமே அந்த ஒரே ஹாலில் தான். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு அதே ஹாலில் தான் வந்து கொடுப்பாங்க. ஹெல்ப் டெஸ்க் எதுவும் ஹெல்ப் அது தேவை அப்படின்னா அங்கே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஆள் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா. அலாட்மெண்ட் டெஸ்க் அப்படின்னா இப்போ ஒரு அது நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரியும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே லைனாக வந்துட்டு ஒரு லைனுக்கு 10 பேராக வந்துட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரேங்க் வைஸ் வந்துட்டு ஒரு 10 இதாக வந்துட்டு 2 சைடில் 2 காலமாக 10 பெஞ்சாக ரோக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து ஒரு 200 பேர் உள்ளே உட்காரலன்னா 200 பேரும் அங்கே உள்ள வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் கொடுத்துருக்க மாதிரி வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எதுவும் ஹெல்ப்புக்கு வந்து அங்கேயே ஆள் இருப்பாங்க. ஸோ அலாட்மெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் போயிட்டு பிளேஸ் அது வந்து சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்து நீங்கள் வந்து பின்னாடி வந்துட்டு நான் வந்து இந்த போஸ்ட்டுக்கும் சூஸ் பண்ணேன், இவங்க ஆனால் வந்து வேறு எதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மைக்ரோஃபோன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த போஸ்ட்டு இந்த கேட்டகரியில் இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் போஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணையும் வந்துட்டு நீங்கள் சொல்லி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பின்னாடி வந்து நான் அந்த மாதிரி வந்து இந்த போஸ்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதனால் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து நிச்சயப்படுத்தப்படுது, இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகே. டே பை டே வந்துட்டு கவுன்சிலிங் எந்தெந்த வேக்கன்சி அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கவுன்சிலிங்கை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.